பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழ்நாட்டில் இன்று தொடங்குகிறது. மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் பசுபதி குமார் பராஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோடி கோடியாக கொட்டிய பணத்தை ஓட்டல் சினிமாவில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படை சோதனையில் சிக்கிய 28 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை பெருவிழா அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. இதன் சிகர நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலை தினசரி பூஜைகளுக்காக மட்டும் திறக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொன்னமராவதி வழியாக மதுரைக்கு ரயில் சேவை துவங்கப்படுமா என்று அப்பகுதி பொதுமக்கள் வர்த்தகர்கள் எதிர்பார்க்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து ஆடி வீதி மற்றும் சித்திரை வீதிகளில் பந்தல் போடும் பணிகள் தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி சுற்றுலா தலங்கள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் உள்ள பல கிராமங்களில் தக்காளி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபடுவதை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி மார்க்கெட்டுக்கு தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் மஞ்சூர் பெருமாள் மலை வனப்பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக காட்டுத்தீ பரவி வருகின்ற நிலையில் பல ஏக்கர் மரங்கள் செடிகள் நாசமாகின. நீலகிரியில் ஒரே நாளில் ரூபாய் 21,11,000 பறிமுதல். உரிய ஆவணமின்றி தொகையை எடுத்து செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க 20ஆம் தேதி வீடு வீடாக படிவம் வழங்கப்படும் என சென்னை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று நிருபர்களிடம் கூறியுள்ளார். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் ஆத்தூர் புதிய ஆற்றுப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் வாகனங்கள் கடந்து செல்கின்றன. மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் IPL கிரிக்கெட் போட்டி ஒரே நேரத்தில் 3000 பேர் பார்க்க உள்ள ராட்சத திரையில் ஒளிபரப்பாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூர் செல்லும் சாலையில் அத்தனூர் பக்கிரிப்பாளையம் கிராமங்களுக்கு அருகே அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. பேய் பீதியால் சாலையில் கோழி பலியிட்டு பூஜை நடத்துகின்றனர். பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அதிமுக செயலாளரிடம் ரூபாய் 3 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆவணங்கள் இல்லாததால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத திருவிழா நடைபெற்றது. 50 ஆடுகள் பலியிடப்பட்டு தயார் செய்யப்பட்ட அசைவ விருந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மூணாறு அருகே தேயிலை தோட்டங்களில் வலம் வரும் யானை கூட்டம். வேலைக்கு செல்ல தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவையில் பிரதமர் மோடி பேரணியில் மாணவர்களை பங்கேற்க வைத்த தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்த நிலையில் ஈரோடு ஜவுளி வாரச்சந்தை வியாபாரம் கடும் பாதிப்படைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பூங்கா பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்படுகிறது. நடிகை பிரியாமணி பீட்டா அமைப்புடன் இணைந்து கேரளாவில் உள்ள திருக்கையில் மகாதேவா கோயிலுக்கு இயந்திர யானையை பரிசாக வழங்கியுள்ளார். தருமபுரியில் கழுதைகள் மூலம் வாக்குப்பதிவு உபகரணங்கள் மலைக்கு கொண்டு செல்வது முடிவுக்கு வந்துள்ளது. தமிழக பகுதியில் அத்துமீறி மீன்பிடிக்கும் கேரள மீனவர்கள் தூத்துக்குடி துறைமுகத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தம். அரசு தலையிட்டு தீர்வு காண கோரிக்கை விடுத்துள்ளது. பதஞ்சலி தவறான விளம்பரங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி மீண்டும் விளம்பரப்படுத்தியதாக நேரில் ஆஜராக யோகா குரு ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள காவிரியாமாப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பசாமி, வயது 42. இவருக்கு பிரியதர்ஷினி வயது 15, சுரபிகா 8, ராஜேஷ்குமார் 7 ஆகிய 3 குழந்தைகள் உள்ளனர். இவர்களில் பிரியதர்ஷினி பெரியக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் +1 படித்து வருகிறார். நேற்று முன்தினம் வீட்டுக்கு வெளியே கருப்பசாமி தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று நடந்த +1 தேர்வுக்காக மாணவி பிரியதர்ஷினி படித்துக் கொண்டிருந்தார். தனது தந்தையின் மரண செய்தி கேட்டதும் கதறி அழுத நிலையில் அவரது வகுப்பு ஆசிரியர் கண்ணபிரான் மாணவிக்கு ஆறுதல் கூறி தைரியமாக தேர்வு எழுத செல்லுமாறு கூறினார். வீட்டில் தனது தந்தையின் உடல் வைக்கப்பட்டிருந்த போதிலும் மாணவி பிரியதர்ஷினி உயிரியல் தேர்வை எழுதிவிட்டு திரும்பியுள்ளார். இது அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹர்திக் நியமனம் பேசும் பொருளானாலும் மும்பை பயிற்சி முகாமில் ரோஹித் சர்மா, பும்ரா இணைந்தனர். இந்தியன் பிரீமியர் லீக் IPL 2024 விராட் கோலியின் ஆட்டத்தை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விராட் கோலி களமிறங்கும் போது அவரது புதிய சிகை அலங்கார தோற்றம் ரசிகர்களை வெகுவாக கவர உள்ளது.
மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 105 புள்ளிகள் உயர்ந்து 72,748 புள்ளிகளில் வர்த்தகமானது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.